வணக்கம்பா. இந்த புது வருஷம் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்குது. டிவி எத்த வந்தாலும் சரி, ரேடியோ போட்டு எத்த வந்தாலும் சரி, இந்த வருஷத்துல என்னென்ன நினைச்சு தெரியுமா அப்படின்னு ஆள் அழிக்க கூவினுக்குறாங்க. நான் தான் ரவுடின்னு. அப்ப நாங்களாம் யாரு? அதனாலதான் இந்த வருஷத்துல நடந்த பருப்பான மேட்டெல்லாம் பிராஞ்சி பெரிய லிஸ்டா எடுத்து போட்டுன்னு வந்துக்கிறேன். சொல்லிட்டா மொத மேட்ரு கல்லகண்ணா ஐயகண்ணே. இந்த வருஷத்திலே சோக்கான காமெடி என்ன தெரியுமா? உலக நான் என்ன ஊரை போட்டு அடிச்சேன். ஆழ்வார்பேட்டையில ஆழ்ந்த சிந்தனையில அண்ணா திறந்தப்போ திடீர்னு ஒன்று சொன்னாரு, படத்தை டிடிஎஸ்ல தான் விளையிட போறேன். விடுவாங்களா நம்பாளுங்க? தேட்டருக்காரவங்களாம் காண்டாயி திடீர்னு போராட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு அண்ணாத்த, ஃபர்ஸ்ட் நாள் வேணா நான் வந்து தியேட்டர்ல விட்டுக்கிறேன், ஆனா செகண்ட் நாள்ல இருந்து நான் டிடிஎஸ்ல தான் விடுவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்பால நம்ம முஸ்லீம் அமைப்பினர்லாம் கூட்டா சேர்ந்து படத்துல இருக்கிற சில சீன்லாம் எங்க சைடாண்ட இருக்கிறவங்களை அப்பிட் பண்ணுது அப்படின்னு காண்டாவ சொல்ல அண்ணாத்த என்ன சொன்னாரு, என் வீட்லயே நான் வேணா டிவிடி போட்டு வச்சுக்கிறேன், நீங்க வந்து பாருங்க, உங்களை எதுவுமே கொச்சப்படுத்துற மாதிரிலாம் இருக்காது, சரியா? இருந்துச்சுன்னா நான் கட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நீ எனக்கு பிரியாணி பண்ணும், ஓகேவா அப்படின்னு சொன்னாரு. இந்த படத்தை வெளிவிட்டா சட்டம் ஒழுங்கெல்லாம் நிறைய பிரச்சனை வரும்னா அதெல்லாம் கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுக்கு பேக்ரவுண்ட்ல பெரிய மாட்டு ஒண்ணுக்குது தெரியுமா? அண்ணாத்த ஒரு தப்பா என்ன பண்ணிக்கிறாரு, லூஸ்டா கூட்டுனுக்கிறாரு, வேட்டி கட்டினவர் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு. அத்த மைண்ட்ல வச்சுதான் இப்ப பழி வாங்குறதா நிறைய பேர் சொல்லணும் இருந்தாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்க சொல்ல பிரஸ் எல்லாம் கூட்ட அண்ணாத்த ஒரு காமெடி பண்ண தெரியுமா? எடிட்டர் அத்த போடா. காஷ்மீரம் முதல் கேரளம் வரை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் வேறு நாடுதான் திரைக்கடலோடி திரவியும் தேடும். ஆனால் நான் தமிழர் என்பதோ, தமிழ் கலைஞன் என்பதோ, இந்தியன் என்பதோ மாற முடியாது. இவர் இப்படி பேசங்காட்டியும் மக்கள் எல்லாம் பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, இந்த சோசியல் மீடியாலாம் இல்ல, ட்விட்டரு, மூஞ்சி புக்கு எல்லாத்துலயும் ஐசை போட்டுக்க பண்ணு ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. நான் கூட 6 லைக்லாம் போட்டேன் பாஸ். இதெல்லாம் இப்படி நடந்துன்னு சொல்ல அண்ணன் பச்சை சீட்ல உட்காந்து பட்டிமன்றத்துல பேசினுக்கிறாரு தீபாவளி அன்னைக்கு. நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். அட்டமேட்ரி என்னன்னா கடுப்பு எம்ஜிஆர் இந்த வருஷம் ஃபுல்லா இருட்டறையில மொரட்டு குத்தா வாங்கி நின்றார் அண்ணாத்த. ரொம்ப பாவம் இல்ல? ஏய் நீ ஃபீல்டிங் பண்ணு, ஏய் நீ பேட்டிங் பண்ணு, நீ 4 லைன் போ, நீனு 6 பக்கம் போ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஆர்டர் போட்டுன்னு சொல்ல அந்தாண்டு தெரியல கபடி விளையாடுனுக்குறாங்க. நாங்க அங்க போறோம் 7 பேர் கிளம்பி விட்டாங்க. இது பத்தாதுன்னு அம்மா வேற அவதூறு ஒழுக்கா போட்டுன்னு இருந்தாங்க. கோர்ட்டுக்கும் கோயம்பேட்டுக்கும் அண்ணாத்த நடந்துனே இருந்தாரு. யாரும் நினைச்சு அண்ணாத்த மேல ஒருத்தன் கை வச்சான் தெரியுமா உங்களுக்கு? தடவை அடிச்சா பயந்துருமாக்கு, நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க. அண்ணாத்தா சும்மா ஒரு பேச்சு சொன்னா இதெல்லாம் போட்டு காட்டுறது. நீங்க எஸ்டேட் அழிச்சிருங்க. ராஜ்யசபா தேர்தலையே சொந்த வேட்பாளரை நிக்க வச்சாரு அண்ணாத்த தெரியுமா? ஏற்காட்டுல நிக்காம ஸ்ட்ரெயிட்டா டெல்லியில போய் 11 பேர் நிக்க வச்சு பல்ப் வாங்கிட்டு வந்தார்ல. கடைசியா சுகர்னாச்சு பண்ருட்டியாரு வெளில போவ அப்பயும் மெர்சல் ஆகாம எனக்கு அப்புறம் நீ தாண்டா மோனே அப்படின்னு சண்முக பாண்டியனை வச்சு சகாப்த ஆரம்பிச்சார்ல. அட்டமேட்ரு நான் டைம் டு ஹைடுங்கண்ணா கமலுக்கு எப்படி விசருவோமோ அதே போல விஜய்க்கு வந்து தெளிவா டைம் டு லீடுன்னு கேப்ஷன் போட்டு போஸ்டுக்கு கஞ்சி காய்ச்சின்னு இருக்க சொல்லவே பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, மௌன நீ ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த சிஎம் நீ தான், நான் இருக்கிறேன், பார் ராம்ராஜ் வேட்டிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு உசுப்பேத்தி விட்டுனுறாரு. இதை கேட்டுன்னு போன உலகத்துற வருங்கால பிரதமர்கிட்ட வத்தி ஐயா தேட்டருக்காரங்க எல்லாம் கேட்ட முட்டாங்க. விஷயத்த கேட்டியாக்கா? அப்பவும் புள்ளையும் சமரசம் பேச போய் உள்ள பர்மிஷனே கொடுக்கலையாம்ல. இப்பெல்லாம் பொருளை கிளம்பிச்சு. அப்புறமா அண்ணாத்த என்ன பண்ணா தெரியுங்களா, கைய கட்டுன்னு அம்மா ரொம்ப நல்லவர் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஒரு விதமா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி? கேப்ஷனை காவு கொடுத்ததுனாலதான். கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்னு அப்படிதான் சொல்லணும். அடுத்த மேட்ரு பஞ்சரான பவர். போன வருஷம் பொலிகாலியா தெரிஞ்சுன்னு இருந்த நம்ம சீனுவா இந்த வருஷம் பிடிச்சி கம்பெனி வச்சிட்டாங்க காவல்துறை. திடீர்னு ஒரு நாள் நம்ம தலைவனை பொருளிலே அடிச்சு பொருளை தள்ளிட்டாங்க போலீஸ்காரங்க. அப்ப தமிழ்நாடே கொந்தளிச்சுது. ஒரு சேப்பு சொக்கா என்னமா கூணம் தெரியுமா, குடுத்த காசுக்கு மேல கூணம். இத பாருங்க. ஹலோ
பாத்தீங்களா? நான் தான் தமிழகத்தோட நம்பர் 1 காமெடியா, என்னை விட்டாக்கா உலக கடன் எல்லாத்தையும் ஆச்சிரும் அப்படின்னு ஜெயில உட்காந்து பேட்டி கொடுத்துன்னு அலுமினிய தட்டாலே அடி வாங்கினாரு அண்ணாத்த. சிம்பு ஆரியா சந்தானம் எல்லாம் நமக்கு தம்பிங்க தான் அப்படின்னு பேட்டி கொடுக்க சொல்ல எல்லாரும் தெரிச்சு விட்டாங்க. அவரும் பீஸா போயிட்டாரு. இவ்வளோ நடந்த பிறகும் ரஜினிகாந்த் கூட இப்பதான் பேசினு வரேன் போன்ல அப்படின்னு காருக்குள்ள உட்காந்து பேட்டி கொடுத்துனுக்குறாரு. எம்மா தில்லு பாத்தீங்களா? அதான் பவரு. அட்ட மேட்ரு அப்போ கம்பி இப்ப எம்பி. அதான், அதாவது போன வருஷம் கம்பெனிட்டு இருந்த கனிமொழி இந்த வருஷம் எம்பி ஆனாதான் அரசியல் மிகப்பெரிய காமெடிய. திகார்ல இருந்து திரும்பி வந்த கனிமொழி கொசு கச்சிச்சு வாழ்க்கை புரிஞ்சிச்சு அப்படின்னு ஃபீலிங்கா சென்டிமெண்டா பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. கதையை கேட்டு என்னால தாக்க முடியும். இத பார்த்த ராஜாத்தி என்ன சொன்னாங்க, எப்படியாவது உங்களை எம்பி ஆக்கிடுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணா கருணாநிதி கீரை போட்டு கிளம்பிட்டாரு. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு எம்பி சீட் வாங்குவது எவ்வளவு கஷ்டம் என்று அப்படின்னு பீலிங்ஸா டைலாக் எல்லாம் விட காங்கிரஸும் ஒரு விதமா ஆதரவு கொடுக்க கனிமொழி எம்பி ஆயிட்டாங்கப்பா. அட்டமேட்ரு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு கனகா, இவங்க தான் இந்த வருஷத்தோட ரூமர் ஆன்டி. உனக்கு அப்படின்னு 4வது ரவுண்ட்ல ஒருத்தன் கிளப்பி விட்டான். இன்னொருத்தவன் கனக சத்து நான் சருகே அடிக்கிறேன் அப்படின்னு 8வது ரவுண்ட்ல ஸ்டேட்டஸ் போஸ்ட் பண்ணிட்டான். மொத்த மீடியாவும் கும்பலா போய் கனகா வீட்டுல நிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறேன், கரகம் வேணாலும் எட்டுனுவாங்க, 2 ஆட்டம் ஆடி காட்டுறேன்னு சொன்னாங்க. எங்க அப்பா இருக்கிறாரு பாருங்க, அவரால் தான் பேச்சாரே அப்படின்னு புதுசா ஒரு சீரியல் கல்பினாங்க. அப்ப பிசினி வந்தவன் தான் இங்க வந்து நிக்கிறான். அடுத்து நம்ம பார்க்க போறது அம்மம்மா எல்லா இடத்துலயும் வாட்டர் பாட்டில இருந்து மினி பஸ் வரைக்கும் ரெட்டையிலையா போட்டு தாக்கிட்டாங்க. நானே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு நாள் ரெட்டையில சரு வந்திருக்க அப்படின்னு 4 நாளா கேட்டேன். பஸ் குதிரை ரெக்கை இயற்கை காட்சி பசுமை நாடையெல்லாம் அப்படின்னு பானபத்திர ஓனாண்டி எல்லாம் காரணம் சொல்லணும் இருக்கப்போ நியாயமாரே அப்படின்னு கேட்டுன்னு எதிர்கட்சி எல்லாம் அப்பிட்டு ஆயிட்டாங்க. அம்மா குன்னீரு, அம்மா உணவகம், அம்மா காய்கறி கடை, அம்மா பேருந்து, அப்பப்பா அம்மம்மா என்ன அம்மா சும்மா. அடுத்த மேட்ரு கட்டுமரத்தையே மூழ்கடிப்போம்ல. இந்த வருஷம் ஃபுல்லா காங்கிரஸ் கூட உள்ளே வெளியே விளையாடின்னு இருந்த கலைஞர் ஏற்காடு இடைத்தேர்தல் என்ன திரும்ப பண்ணாரு, எல்லா கட்சிகளுக்கும் லெட்டர் அனுப்பிட்டாரு, உங்க ஓட்டு எனக்கு தான், உங்க ஓட்டு எனக்கு தான். டெக்னாலஜி வழியா நானும் அப்டேட் ஆகிக்கிறேன் சொல்லி இந்த மூஞ்சி புக்கு ட்விட்டரு இந்த கடல்ல தன்னுடைய கட்டுமரத்தை மித கூட்டாரு. எல்லாரும் கை ஊத்துனாங்க, கட்டுமரம் கவுந்துருச்சு. இருந்தாலும் விடுவோமா அப்படின்னு சொல்லி நானே கேள்வி நானே பதில்னு தூவினுறாரு. அடுத்தது நம்ம பார்க்க போறது சினிமால போட்டுக்கினா அப்பா டக்கர்ஸ். இந்த சீனியர் டைரக்டர்கள்லாம் இந்த வருஷம் ரொம்ப சிக்கலான வருஷம் பாஸ். கடலை கொடுத்து குடலை உருவன மணிரத்னம் தான் கணக்கு ஆரம்பிச்சு வச்சது. பாரதி ராசாவோட அன்னகொடியில சடையம் போட்ட கணக்கு ரத்தக்காக வாங்கிருச்சு. செல்வராகவனோட 2ஆம் உலகம் போனவங்க கண்ணி வடியில கால வச்சுட்டோவே அப்படின்னு பதறி அடிச்சு போய் திரும்ப வந்தாங்க. எதுக்காக இந்த பயம்? காப்பி அடிச்சாலும் கரெக்டா அடிக்கிற விஜய் தலைவா படத்துல நாயகனே புதிய பறவை இந்த படத்தெல்லாம் உள்டா அடிச்சு மண்டகாய வச்சிட்டாரு. துப்புல காட்டிட்டாங்க அப்படின்னு கொந்தளிச்ச நசிரியாவனால சர்க்குணத்தோட நையாண்டி படத்துக்கு என்னமோ பப்ளிசிட்டி கிடைச்சது. ஆனா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தியேட்டர் சும்மா மிஸ்கின் படம் ரோடு மாதிரி வெச்சோடி கிடந்துச்சு. இதுக்கே அப்படின்னா காமெடி கிங் ராஜேஷோட ஆள்நாள் அழகராஜா படம் ரிலீஸ் அப்போ எல்லா ஆம்புலன்ஸும் பிஸியா இருந்துச்சு. சூப்பர் பென்டாஸ்டிக். யாருமே கை தட்டல, அதான் நானே தட்டினேன். லிஸ்ட் இது பெருசா முடியறதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துடும், அதான் முடிச்சினேன். நன்றி வணக்கம்.